வணக்கம். அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். இந்த பேரு நீங்க ஏற்கனவே பலமுறை கேட்ட பேரு தான். இந்த இடம் இவங்களுடைய ஷோரூம் ரொம்ப பிரத்யேகமானது. எதனால அப்படின்னா, அவங்களுடைய சீசன் ஒவ்வொரு டைம்லயும் சூப்பரான டிஸ்ப்ளே வச்சிருப்பாங்க. கிருஷ்ண ஜெயந்தி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, நேர்ல போய் அந்த எக்ஸிபிஷன பார்த்து, அழகழகான கிருஷ்ண தரிசனமும் பண்ணிட்டு, நீங்க பொம்மைகளும் வாங்கியிருக்கீங்க. அதுக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போறது விநாயக சதுர்த்தி கலெக்ஷன்ஸ். அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல விநாயகருக்குன்னே பிரத்யேகமா அவ்வளோ வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. பொதுவா நம்ம களிமண் பிள்ளையாருக்கு பூஜை பண்றது பழக்கமா இருந்தா கூட நிறைய பேர் வீட்டில் ஹோம் டெக்காரா கணேஷாவை வைக்கிறது, வேலை வியாபார ஸ்தலங்கள்ல வைக்கிறது, இதெல்லாம் பழக்கத்துல வச்சிருப்பாங்க. விநாயக பெருமானுடைய கலெக்ஷன்ஸ் பண்றவங்களும் அதிகம். அதனால உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்க போகுது. நம்ம வெரைட்டியா கணேஷாவை பார்த்து ரசிக்க போறோம். எப்படி மகாராஷ்டிரா மும்பைல எல்லாம் மண்டல்னு சொல்லிட்டு அங்கங்க விநாயக பெருமானுடைய வெவ்வேறு ஸ்வரூபங்களை வைப்பாங்களோ, அந்த மாதிரி இங்க விநாயக பெருமானுடைய ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் இந்த அலங்கார் வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். உங்களுடைய வியாபார ஸ்தலங்கள்ல அழகா நிறைய பேரு இந்த விநாயக சதுர்த்தியில வியாபாரம் ஆரம்பிக்கணும் அப்படின்ற பிளான்ல இருக்கிறவங்களுக்கு கூட சூப்பரா ஜெய்ஜாண்டிக்கான ஒரு விநாயகர் ரொம்ப அழகா இருக்காரு. கையில தட்டு நிறைய லட்டு வச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த விநாயக பெருமான் நல்ல சூப்பரான லட்சணமான பிள்ளையாரா இருக்காரு. இவரை நீங்க வீட்லயுமே லிவிங் ரூம்ல ஒரு ஷோகேஸ்ல அழகா வைக்கலாம். ஒரு டேபிள் போட்டு மண போட்டு சூப்பரா வச்சீங்கன்னா அழகா இருக்கும். ஃபவுண்டைன் பக்கத்துல வச்சாலும் ரொம்ப அழகா இருக்கக்கூடிய பிள்ளையார். மார்பிள் பினிஷிங்க்கு அது ஒரு ஸ்பெஷல் அழகுன்னு சொல்லுவோம் இல்லையா? பிள்ளையார் கையில எப்படி தந்தம் இருக்கோ அந்த மாதிரி அந்த தந்தத்தோட கலர்லயே இருக்கக்கூடிய இந்த சூப்பரான ஐவரி பினிஷ்ல இருக்கக்கூடிய விநாயக பெருமான் அங்கங்க கோல்டு வர்றது ரொம்பவே லட்சணமா இருக்கு. முக அமைப்புமே ரொம்ப அட்டகாசமா இருக்கிறத பாக்குறீங்க. கீழே வாத்தியம் இசைக்கிறவங்களை வச்சு அழகுபடுத்தி இருக்காங்க. விநாயக பெருமான் பிரம்மச்சாரி அப்படிங்கிறாங்க. இவரு இங்கே தவக்கோலத்துல இருக்காரு. அவங்க அப்பா எப்படி புலி ஆடையெல்லாம் போட்டுட்டு இருப்பாரோ அந்த மாதிரி ஸ்டைல்ல கழுத்து நிறைய ருத்ராட்சம், கைகள்ல எல்லாம் ருத்ராட்சம், தவக்கோலத்துல இருக்கக்கூடிய விநாயக பெருமான் ரொம்பவே கியூட்டா இருக்காரு. ரெண்டு கையிலையும் எப்படி பாருங்க, இந்த மாதிரி அழகா மோதகம் வச்சுக்கிட்டு கொழுக்கட்டையை வச்சுக்கிட்டு கால் எப்படி வச்சுட்டு உட்கார்ந்துருக்காருன்னு இவரை எவ்வளோ அழகா ரசிக்கணும்ன்றது பார்க்கணும். அந்த கழுத்துல போட்டிருக்கிற செயின் அவ்வளோ அழகா இருக்கு. இவர் ஒரு பேபி கணேஷா மாதிரி தான் இருக்காரு. கொழுக்கு முழுக்கு பேபி தான். ஆனா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கமும் எத்தனை கொழுக்கட்டை பண்ணி வச்சிருந்தாலும் நான் எடுத்துக்கிறதுக்கு தயார் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சாம்பிள் கையில வச்சிட்டு இருக்காரு. சூப்பரா இருக்காருல்ல? ட்ரெடிஷனலான விநாயக பெருமான விரும்பக்கூடியவர்களுக்கு இந்த ஐவரி ஃபினிஷ்ல இருக்கக்கூடியது ரொம்ப நல்ல சாய்ஸ். அடுத்தது பார்க்குறதும் ஐவரி ஃபினிஷ் தான். அங்கங்கே கோல்டு வர்றதுனால ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவுடைய ஓப்பனிங்லேயும் இந்த விநாயக பெருமானை நம்ம பார்த்தோம். அடுத்து வர்றது ஒரு சூப்பரான ஸ்கின் டோனில் இருக்காரு. இவருடைய 4 கரங்களும் ரொம்ப அழகாக இருக்குது. உட்கார்ந்துருக்கிற விதமே ரொம்ப நல்லா இருக்குது. மனையோடு வரக்கூடிய விநாயக பெருமான் ரொம்ப சூப்பராக இருக்காரு. அடுத்து நீங்கள் பார்க்குறது அந்த ஒரு கோல்டு கலர் மாதிரி இல்லாம ஒரு yellowish லுக்ல இருக்கிறது. செவ்வாடை அங்க பார்த்தோம். இங்கே அவரு மஞ்சள் நிற வஸ்திரம் அணிஞ்சிட்டு சூப்பரா இருக்கக்கூடிய விநாயக பெருமான் பாக்குறீங்க. அடுத்து நீங்க பாக்குறது கையில லட்டு நல்லாவே தெரிகிற மாதிரி லட்சணமா 4 திருக்கரங்களோட இருக்கக்கூடிய விநாயக பெருமான். ரொம்ப மாடர்னா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு விரும்புறவங்களுக்கு அழகான இந்த காதுகள் நல்ல பெருசா பார்க்கறதுக்கு அவ்வளோ லட்சணமா இருக்கக்கூடிய விநாயக பெருமான். அந்த தோற்றத்துல அந்த கால் ரெண்டும் என்ன மாதிரி ஷேப்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. ரொம்ப அழகான ஹோம் டெக்கார் பீஸா. வீட்டுக்குள்ள வர்றவங்க யாரு பார்த்தாலுமே அதிசயமா ஒரு 2 நிமிஷம் நின்று பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய விநாயக பெருமான். அடுத்து மூஞ்சூருக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய பந்தம் இருக்கே, அவ்வளோ ஜாலியா அவர் அதுல டிராவல் பண்ணுவார். அவ்வளோ பெரிய உருவம். ஆனா அந்த மூஞ்சூர் அவ்வளோ அழகா அவரை தூக்கி சுமக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அந்த மூஞ்சூருக்கு ஒரு லட்டை எடுத்து ஊட்டுறாரு பாருங்க. அது அவ்வளோ அழகான காட்சியா இருக்கு. கியூட் விநாயகரா இருக்காரு. அடுத்து திரும்பவும் ஒரு லட்சணமான விநாயகர் 1.25 அடி உயரத்துல இருக்கக்கூடிய 4 திருக்கரங்களோட ட்ரெடிஷ்னலான ஒரு கணேஷா தான் நம்ம பார்க்குறோம்.
மோதகத்தை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நான் யாருக்குமே தரமாட்டேன், இந்த கொழுக்கட்டை எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமான் போன வருஷம் ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருந்த பிள்ளையார். அப்பா சிவபெருமான் என்ன பண்றாரு, கைலாயத்துல அவருடைய ரிஷப வாகனத்தை அப்படி ஓய்வெடுக்க வச்சுட்டாரு. பிள்ளையார் என்ன பண்றாரு, அதுல ஏறி துள்ளி குதிச்சு விளையாடுறாரு. அவர் கூடவே அந்த மூஞ்சூரும் ஏறி விளையாடுறதெல்லாம் பாக்குறோம். இந்த மாதிரி கியூட் கணேஷாலாம் அலங்காரில் மட்டுமே பாசிபிள்னு நினைக்கிறேன். பார்த்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன். எனக்கு உள்ள வந்ததுலேருந்து ரொம்ப ஈர்ப்பானது இந்த விநாயகர். அடுத்து நம்ம மும்பையில சித்தி விநாயகர்னு சொல்லுவோம். அவர் கிட்டத்தட்ட இப்படிதான் உட்கார்ந்துருப்பாரு. அழகா இவரை வந்து அங்க நார்த் இந்தியால இப்படிதான் வந்து பத்மாசனத்துல அமர்ந்திருக்கிற மாதிரி, அவருடைய துதிக்கை அப்படியே சுத்தி அப்படி சுழட்டி இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. 2 பக்கமும் மகாலட்சுமி மாதிரி 2 தாமரையை வச்சுக்கிட்டு அழகா உட்கார்ந்துருக்காரு. அடுத்து இவரு ரொம்ப ரிலாக்ஸ்டா ராஜா மாதிரி சாஞ்சிட்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு ராஜ கணபதி, அந்த பாஸ்டர்ல இவரை நம்ம சொல்ல முடியும். நல்ல திண்டுல சாஞ்சிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே நம்ம பத்மாசனத்துல பார்த்தவர் தான். ஆனா கருப்புல வர்றதுனால இன்னும் அழகு கூடுது. ஏன்னா அந்த யானையினுடைய அந்த கலரையே கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப அழகா இருக்கு. அங்கங்க அந்த ஆபரணங்கள் தெரிகிறது, ரொம்ப ஹைலைட்டடா தெரிகிறது. அந்த பெயிண்டிங்கோட குவாலிட்டி எல்லாமே இந்த பிள்ளையார்ல வெளிப்படுறத பாக்குறோம். அடுத்து நீங்க திரும்பவும் ஒரு ராஜ கணபதியை தான் பாக்குறீங்க. அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தேங்காய், வெத்தலைப்பாக்கு பழம், அந்த மாதிரி விஷயங்களும் பாக்குறீங்க. இன்னொரு பக்கம் லட்டு தட்டு இருக்கு. கையிலையும் லட்டு வச்சுக்கிட்டு சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு ராஜ கணபதியா அமர்ந்திருக்காரு. இந்த கணேஷா பாருங்களேன், கையில ஒரு ஃப்ளவர் வச்சிட்டு இருக்காரு. அதை கவனிச்சிங்களான்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு உட்டன் பேஸ்ல பச்சை கலர்ல ஒரு திண்டு இருக்கு. அதுல உட்கார்ந்துகிட்டு அவர் அபயஹஸ்தமும் காட்டுறாரு, கையில ஃப்ளவரும் வச்சிட்டு இருக்காரு. சித்தி புத்தியில யாருக்கு அந்த ஃப்ளவர் போக போகுதுன்னு தெரியல. மார்பிள் கணேஷாஸ் தான் நீங்க பாக்குறீங்க. மார்பிள் ஃபினிஷ்ல இருக்கிற கணேஷாஸ், அதுல கோல்டு கலர் அங்கங்க வர்றது ரொம்ப ஹைலைட்டடா தெரியுது. தலப்பால இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் நீங்க பார்க்க முடியும். ஒரு தலப்பா ராஜஸ்தான் தலப்பா மாதிரி இருக்கு, இன்னொன்னு நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல்ல இருக்கிற கிரீடம். ரெண்டுமே ஒரே ஸ்டைல் தான், கொஞ்சம் தான் சைஸ் வித்தியாசம். ரொம்ப அழகா இருக்கு. அடுத்து கிருஷ்ணருடைய மயில் பீலிகையை தலையில வச்சுக்கிட்டு கிருஷ்ணர் கொண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கணேஷா ரொம்பவே கியூட். இந்த கியூட்டுங்கிற வார்த்தையை நான் அடிக்கடி இங்க இந்த வீடியோல பயன்படுத்திட்டே வர்ற மாதிரி தான் இருக்கு. அவ்வளோ அழகழகான கலெக்ஷன் பாக்குறீங்க. ரேடியம்ல இருக்கக்கூடிய கணேஷா, நான் எந்த நேரத்திலையும் பிள்ளையார பார்த்துட்டே இருக்கணும், ராத்திரி எங்கேயாவது எழுந்து கண்ணு முழிச்சா கூட நான் டக்குன்னு பாக்குறது விநாயக பெருமானா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரேடியம் கணேஷா ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். கியூட்னஸ் கியூட்னஸ் ஓவர்லோடட்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த கணேஷா பாருங்களேன், இவரை வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாகவும் நம்ம நினைக்கலாம். ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் வந்து அவருடைய துதிக்கையில் இருக்கிறது. இந்த மாதிரி ஆர்டிசன்ஸ் வந்து கலரிங் எப்படி கொடுத்துருக்காங்க, அந்த கலரிங்ல எப்படி வந்து அந்த ரேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரொம்ப அழகான ஒரு கணேஷா நீங்க பாக்குறீங்க. இந்த மாதிரி இன்னும் கூட கலெக்ஷன்ஸ் கண்ணு நிறையிற அளவுக்கு பார்த்துட்டே போக போறோம். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். செந்தூர வண்ணத்துல இருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் பிள்ளையார். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க அழகா நீங்க உங்களுடைய லிவிங் ரூம் அல்லது உங்களுடைய வியாபார ஸ்தலங்கள்ல வச்சு அப்படி வழிபாடு பண்ணலாம். ஒயிட் ரொம்ப பியோர் ஒயிட்டா இருக்கு. அவ்வளோ அழகான ஃபினிஷிங்ல இருக்கிற கணேஷா. நடுவில் அந்த ரெட் கலர் மட்டும்தான் உங்களுக்கு துதிக்கையில வர்றது மட்டும்தான் கலர். மற்ற எல்லாமே ஒயிட் பியோரா இருக்கும். அழகா வாஷ் பண்ணி நல்ல டஸ்டிங் பண்ணி சூப்பரா வச்சுக்கலாம். இவருடைய காதுகள் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. என்னன்னா நம்மெல்லாம் எவ்வளோ கோரிக்கையை வைக்கிறோம் அவர் முன்னாடி போய், எனக்கு இதை பண்ணி கொடு அதை பண்ணி கொடுன்னு. அத்தனை கதையும் கேட்கறதுக்கு காது நல்ல விசாலமா இருக்கு போல இருக்கு விநாயக பெருமானுக்கு. விக்னம் இல்லாம தடைகள் அப்படிங்கிறது தான் விக்னம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விக்னம் இல்லாம எல்லா காரியங்களையும் நடத்துறதுக்காக அவர் வந்து காதுகள்லாம் நல்ல பெருசா காது கொடுத்து கேட்கிறாரு. அத்தனை கஷ்டங்களையும் கவலைகளையும் எதிர்பார்ப்புகளையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றுறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கக்கூடிய விநாயக பெருமானை தான் நம்ம பார்க்குறோம். இவருடைய கண்களை வந்து க்ளோஸ்அப்ல பாருங்க, எவ்வளோ டீட்டெயிலிங் கொடுத்து ஆர்டிசன்ஸ் வந்து இதை தயார் பண்றாங்கன்றது நீங்க பார்க்கணும்.
இந்த அளவுக்கு கண்கள் வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லா ரெடி பண்றதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஆர்டிசன்ஸ் பண்ணக்கூடியத வாங்கிட்டு வந்து வச்சு நம்மளுடைய பார்வைக்கு நீங்க வந்து பாருங்கன்னு சொல்றது அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்க்கு நிஜமாவே நம்மலாம் தேங்க் பண்ணிக்கணும். இவ்வளோ வெரைட்டி ஆஃப் கணேஷா கலெக்ஷன்ஸ் இந்தியாவில் பல ஆர்டிசன்ஸ் தயார் பண்றது, அவ்வளவையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல அசெம்பிள் பண்ணி மிகப்பெரிய கண்காட்சி பிரம்மாண்டமா ஒவ்வொரு முறையும் வச்சிட்டு இருக்காங்க. கிருஷ்ணா கலெக்ஷன்ஸ் எவ்வளவு ஹியூஜா நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி இப்போ நம்ம விநாயக பெருமானுடைய கலெக்ஷன்ஸும் பார்த்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்கோம். இது எல்லாமே நம்ம ஒரே இடத்துல பார்க்குறோங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு எடுத்துக்கணும். அதனால நீங்க கண்டிப்பா அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸை நேர்ல விசிட் பண்ணி இந்த விநாயக பெருமானுடைய திருவுருவங்களை ரசிக்கணுங்கிறது அன்பான வேண்டுகோள். 2 காலும் இணைஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்காருங்க. அந்த தொந்தி எப்படி இருக்கு, அவருடைய அமைப்பை ஃபுல்லா பார்த்தா எவ்வளோ அடக்கமா அப்படியே ஐயப்பன் எப்படி தர்மசாஸ்தா உட்கார்ந்துருப்பாரோ அந்த மாதிரி உட்கார்ந்துருக்காரு. பார்த்துட்டே இருக்கலாம். அடுத்து பார்க்கறது அந்த தலப்பா தான் இதுல ஸ்பெஷல் இல்லையா? அந்த தலையில ராஜஸ்தான் ஸ்டைல்ல அந்த தலப்பாவை நிறைய அந்த துணியை கிட்டத்தட்ட 7 மீட்டர் 8 மீட்டர் துணியை சுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு தலப்பா அணிஞ்சுக்கிட்டு அழகா லட்சணமா உட்கார்ந்துருக்காரு. பூஜைய நீங்க பண்ணுங்க, நாங்க ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காரு. 2 அடி உயரத்துல இருக்கக்கூடிய அழகு கணேஷா தான் நம்ம பார்க்குறோம். இதோடைய பீடம் கூட எவ்வளோ டெக்கரேட்டிவா அந்த கலர் அவங்க வந்து ஒரு எனாமல் கோட்டிங் கொடுத்துருக்கிறதா இருக்கட்டும், கலர் கிரேடிங் பாருங்க, உடம்பு கூட அந்த ஒரு ஸ்கின் டோனை எப்படி வந்து வேரியேஷன் கொடுத்து அங்கங்க டார்க் லைட்டுன்னு அந்த ஷேட்ல கொடுத்துருக்காங்க. 2 அடி உயரம் இருக்கிற கணேஷா தான் நீங்க பாக்குறீங்க. யாழியுடைய முகப்பு அந்த கிரீடத்துல தலை மேல வச்சிருக்கிற கிரீடத்துல யாழி இருக்கிறத நல்ல டீட்டெயிலிங் கவனிங்க. அப்புறம் அவருடைய துதிக்கை பாருங்க, எவ்வளோ அழகா கலர்ஃபுல்லா பண்ணி அவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க. அவருடைய அங்கவஸ்திரம் அந்த கலர் கூட ஒரு சூப்பரான பிஸ்தா கலர் கொடுத்து ஐவரி ஃபினிஷ்ல அங்கங்க ஃப்ளோரல் டிசைன் அவ்வளோ அழகா இருக்காரு. 2 பக்கமும் கமலம் வச்சுக்கிட்டு, அதாவது தாமரை பூக்களை ஏந்தி கமல கணபதியா இருக்காரு. சூப்பரா இருக்காரு. அவர் உட்கார்ந்துருக்கிற ஸ்டைலும் பத்மாசனத்துல தாயார் எப்படி உட்கார்ந்துருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்காரு. இவர் மஞ்சள்னு ரொம்ப அழகா இருக்காரு. நம்ம மஞ்சள்ல தான் பிள்ளையார் பிடிச்சு வச்சு வழிபாடு பண்ணுவோம். இந்த பிள்ளையாரை வாங்கி வச்சு அழகா நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம். இந்த ஃபைபர் டால்ஸ்ல எல்லாம் இருக்கிற ஒரு பெரிய பியூட்டியே நம்ம அழகா தண்ணி ஈர துணியால தொடச்சிக்கலாம். அழகா நம்ம வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். வருஷ கணக்கா நம்ம வச்சுக்கலாம். இதெல்லாம் தான் இந்த ஃபைபர் டால்ஸ்ல இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். இந்த பிள்ளையார் ரொம்பவே ஸ்பெஷல். மகாராஷ்டிரால அஷ்டகணபதி அப்படின்னு சொல்லி 8 கோயில்கள் உண்டு. அந்த கோயில்கள்ல இருக்கக்கூடிய விநாயக பெருமான கீழே பீடத்துல கொடுத்துருக்காங்க. 8 பிள்ளையார் வந்துருவாங்க. நடுநாயகமா ஒரு பிள்ளையார் இருக்காரு. அவருடைய அழகு தான் நீங்க பாக்குறீங்க. அந்த காதுகளுக்கு கூட நகைகள் போட்டு ரொம்ப சூப்பரா இருக்கிறது. உடம்பு பூரா நிறைய ஆபரணங்கள் போட்டுட்டு இருக்காரு. கிரீடம் எல்லாம் ரொம்ப நல்ல லுக்கோட பண்ணியிருக்காங்க. 2 காலையும் இணைச்சு வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. அதுவே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அடுத்து இந்த கணேஷாவும் ரொம்ப யூனிக்கான ஒரு பீஸ் தான் நீங்க பாக்குறீங்க. ஏன்னா ஒன்னொன்னு ஒவ்வொரு விதத்துல அழகு நம்ம பார்க்குறோம். பிளெயினா வேற எந்த நகையும் நான் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு அப்படியே நிர்மால்யமா இருக்கக்கூடிய கணேஷா தான் நீங்க பாக்குறீங்க. இந்த பக்கம் இருக்கிறவர் தான் உண்மையான ராஜ கணபதி. ஏன்னா சிம்மாசனத்துல உட்கார்ந்துக்கிட்டு அரசாட்சி புரியக்கூடியவரா நான் இருக்கேன் கவலைப்படாதீங்கன்னு அபயஹஸ்தம் காட்டக்கூடியவரா இருக்காரு. கையில எப்போதுமே கொழுக்கட்டை வச்சிட்டு இருப்பாரு. அப்புறம் அவருடைய அந்த பர்பிள் கலர்ல வந்திருக்கிற அங்கவஸ்திரமும் ரொம்ப பார்க்க அழகா இருக்கு. 2 பக்கமும் பச்சை கலர்ல திண்டு. ஒவ்வொரு முறையும் மகாராஷ்டிரால விதவிதமா அலங்காரம் பண்ணுவாங்க. அதுல ராஜ கணபதிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பிள்ளையாரா இருப்பாரு. அதை தான் நம்ம இங்க பார்க்குறோம். இந்த 2 கணேஷால என்ன வித்தியாசம் உங்களால கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. கலர் டோன் தான், வேற எந்த வித்தியாசமுமே கிடையாது. ஒருத்தர் எல்லோயிஷா அப்படியே மஞ்சள் பூசின மாதிரி இருப்பாரு, இன்னொருத்தர் ஆரஞ்சுல தகதகன்னு மின்னக்கூடியவரா இருக்காரு. 2 பேருமே அழகு, ஒவ்வொரு விதத்துல அழகு. யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு மனசுல இருக்கக்கூடிய கவலை என்னன்னா, மற்றவங்க நம்மளை பார்த்து பொறாமப்பட்டுட்டே இருக்காங்களே, நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து எப்போதுமே ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வருத்தமா இருக்கும்.
அப்போ கண் திருஷ்டி இருந்துட்டு இருக்கு வீட்ல அப்படின்னு சொல்லி பெரியவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் பாக்குறோம். கண் திருஷ்டி கணபதி. கண் திருஷ்டி கணபதிய எப்படி சொல்றாங்க அப்படின்னா, சுபஸ்ரீ கண் திருஷ்டி கணபதி அப்படின்னு சொல்றாங்க. சுபங்களை கொடுக்கக்கூடியவரா, அந்த பொறாமையிலிருந்து விடுபடுறது. இங்க என்னன்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலயுமே ஒருத்தர் வளர்ச்சி அடைஞ்சா அடுத்தவங்க ஏதோ ஒரு விதத்துல பொறாமப்படக்கூடியது, திருஷ்டி வைக்கிறதுன்றது நடக்கத்தான் நடக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது அதிலிருந்து காப்பாற்றக்கூடியவராக கண் திருஷ்டி கணபதி இருக்காரு. வால் மவுண்டிங்கா உங்களுக்கு வேணும்னாலும் அவைலபிள். நீங்க அத ஒரு கண் பார்வையில படுற மாதிரி இடத்துல வீட்டுல உள்ள நுழைஞ்ச உடனேயே மக்கள் வந்து என்னென்னமோ பேட் வைப்ஸ்ல உள்ள வருவாங்க. அந்த வைப்போட வர்றவங்க இத பார்த்தா நமக்கு அந்த திருஷ்டி பார்வை படாம இருக்கும். அந்த மாதிரி கண் திருஷ்டி கணபதி வால் மவுண்டிங் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். வால் மவுண்டிங் இல்லாம சிலா வடிவமா நான் வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சாய்ஸஸ் நிறைய இருக்கு. 3 சைசஸ்ல சிலா வடிவத்துல இருக்கிறது பாக்குறீங்க. வால் ஹேங்கிங்கே பேட்டர்ன் மாறுறதும் பாக்குறீங்க. ஒரு சர்க்கிள் ஃப்ரேமுக்குள்ள இருக்கிறது, ஒரு ஓவல் ஃப்ரேமுக்குள்ள இருக்கிறது, அடுத்தது இன்னொரு வால் ஹேங்கிங் அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல இருக்கக்கூடிய கண் திருஷ்டி கணபதி தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த கணேஷா பாருங்களேன், மரத்தடியில உட்கார்ந்துருக்காரு. அவர் மேலெல்லாம் உடம்பு பூரா அப்படியே வேர்கள் ஓடி இருக்கிறத பார்க்குறோம். ஆலமர விழுதுகள்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த மரத்தினுடைய விழுதுகளா வேர்களான்னு தெரியல. அப்படியே அது உடம்பு பூரா பரவி கிடக்கிறது. இப்படிலாம் கூட கிரியேட்டிவா ஆர்டிசன்ஸ் யோசிக்கிறாங்கன்றது தான் இதுல நம்ம ரொம்ப ரசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அரச மரத்தடி பிள்ளையார், இவர் தான் வந்து குழந்தை பாக்கியம் தரக்கூடிய விநாயக பெருமானா இருப்பாரு. அரச மரத்தை சுத்தி வந்தா நிச்சயமா கர்ப்பம் தரிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்ட நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அரச மரத்தடி பிள்ளையார் தான் இப்போ நீங்க பாக்குறீங்க. வரிசையா ராஜ கணபதி கொடையோட இருக்கிறது, கருப்பு கலர்ல ஒரு அழகான கணபதி. இன்னொருத்தரும் ரொம்ப ஸ்டைலிஷா உட்கார்ந்துருக்காரு, சிம்மாசனத்திலேயே அழகா பிளாக் பினிஷ்ல இருக்கிறவரு. இப்படின்னு வரிசையா நம்ம பார்க்கக்கூடிய கணபதி. இவர் பாருங்களேன், நர்த்தனம் ஆடக்கூடிய கணேஷாவா இருக்காரு. அழகா வந்து காவி உடையில எப்படி நர்த்தனம் ஆடுறாருன்னு தெரியல, ரொம்ப அழகா இருக்காரு டான்சிங்கா. அந்த டான்சிங் போஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த வரிசையில நீங்க பாக்குறது எல்லாம் கியூட்டான கலெக்ஷன்ஸ். 2 கைகள்ல விநாயக பெருமான் இருக்கிறது பாக்குறீங்க. அப்புறம் ரேடியம்லயே இருக்கிறது, அது வந்து செம்பருத்தி மலருக்குள்ள இருக்கிற மாதிரி. அப்புறம் நம்முடைய ட்ரெடிஷ்னல் பிள்ளையார் எல்லாம் அழகான ஃபினிஷிங்ல. இப்ப நம்ம பாக்குற கணேஷா எல்லாம் 5 இன்ச்சஸ் 6 இன்ச்சஸ் 1 ஃபீட் அப்படிலாம் இருக்கக்கூடிய கணேஷா. மார்பிள் ஃபினிஷ்ல வேணும்னாலும் சரி, ட்ரெடிஷ்னலா வேணும்னாலும் வாங்கிக்கலாம். சங்கு வடிவத்துக்குள்ள அழகா இருக்காரு பாருங்க கணேஷா. வந்து உள்ள வந்து ஒரு சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி காலை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. திண்டெல்லாம் போட்டிருக்கு. அழகா அவருடைய அனைத்து முத்திரைகளும் இருக்கிற மாதிரி சூப்பரா உட்கார்ந்துருக்காரு. இப்ப நம்ம பாக்குறது சங்கீத கச்சேரி நடத்தக்கூடிய விநாயக பெருமான். எவ்வளோ அப்படியே ரசிச்சு கான மழையில நனைய வைக்கிறாரு. மூஞ்சூர் தான் வீணை வாத்தியம் வாசிக்குது, அந்த பக்கம் தபேலா வாசிக்கக்கூடியதும் மூஞ்சூர் தான். ரொம்ப அழகா இருக்குல்ல. இந்த மாதிரி கணேஷா கலெக்ஷன்ஸ் பண்றவங்களுக்கு சூப்பரா உடனே வாங்கணும்னு தோணக்கூடிய கணேஷா தான் பாக்குறீங்க. அடுத்தது நல்ல ஒரு பேக் டிராப் எப்படி இருக்குன்னா, படிப்படியா நம்ம இந்த ஃபவுண்டைன்லாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டைல்ல அங்க வந்து கணேஷாவை செவுத்துல வந்து செதுக்குன மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. அடுத்து கணேஷா வாத்தியங்கள் இசைக்கக்கூடியது. அது நல்ல ஒரு மார்பிள் ஃபினிஷ்ல அந்த தலப்பா வந்து ரெட் கலர்ல கொடுத்துருக்கிறது அட்ராக்டிவா இருக்கு. அத்தனை வாத்தியங்கள் 5 விதமான வாத்தியங்கள் இசைச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம பார்க்குற கணேஷா 3 பேரும் இவங்களுக்கு பேர் இருக்கு, அழகான கியூட் நேம்ஸ் இருக்கு. நம்ம இந்த கணேஷ் சதுர்த்தியில வைரல் ஆக்கணும் இந்த கணேஷாவை. உம்முன்னு கம்முன்னு ஜம்முன்னு இருக்கக்கூடிய கணேஷா 3 பேர் தான் நீங்க பாக்குறீங்க. படகுல சூப்பரா வர்றாரு. அந்த படகை ஓட்டக்கூடியதா அழகா மூஞ்சூர் இருக்கிறது. இவரு நல்ல ஜம்முன்னு படுத்துக்கிட்டு வரக்கூடியது பாக்குறோம். இந்த குட்டி குட்டி கணேஷா ஃபைபர் டால் கலெக்ஷன்ஸ் நீங்க கிஃப்டிங்க்கு கொடுக்கலாம். ஒரு வீட்டில் கிரகப்பிரவேசம் அப்படின்னா நீங்க அழகா எடுத்துட்டு போய் பேக்கிங் பண்ணி சூப்பரா கொடுக்கலாம். நல்ல நேர்த்தியா அத்தனை லட்சணத்தோட இருக்கக்கூடிய கணேஷா தான் நீங்க ஃபைபர் டால்ல. இது வந்து 3 இன்ச்சஸ் தான் ஹைட்டு.
எங்கெங்கேயோ உட்காந்து தியானம் பண்ணலாம். இந்த மனுஷன பாருங்க. மரம் கொடைஞ்சு அதுக்குள்ள உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்காரு. இதுல இருக்கிற கலர் டோன்ஸ் தான் நீங்க பார்க்குறீங்க. எப்படி எப்படி இருக்கு பாருங்க. இந்த கலர் வந்து ஒரு மாதிரி சம் கிரீன் டைப்ல இருக்கு. இது ப்ளூ ஷேடு. இது வந்து கொஞ்சம் ஸ்கின் டோனோட மிக்ஸ்சர்ல இருக்கிற மாதிரி 3 கலர் டோன்ல நமக்கு கிடைக்குது. அப்புறம் பார்க்கறதெல்லாம் மரத்தடி விநாயகர் தான். மரத்தடி விநாயகர்லயே வெவ்வேறு டைப் நீங்க பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அழகா ஒரு பெஞ்ச்ல உட்கார்ந்துருக்கிற மாதிரி அந்த ஒரு கருங்கல் பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாதிரி அழகான 2 டைப் எல்லாமே ரெட்டை ரெட்டையா நீங்க பார்த்துட்டு வர போறீங்க. சிலது 3 இருக்கும். கலர்ல தான் வித்தியாசம். ஆனா அந்த மாடல் வந்து சேமா இருக்கும். அந்த மாதிரியான கணேஷா கலெக்ஷன்ஸ் ரேடியம்ல இருக்கிறது. அதுக்கப்புறம் காமனா எல்லாருமே இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் கணேஷா தான் நம்ம கிஃப்டிங் கொடுப்போம். அந்த மாதிரி நீங்க பார்க்கலாம். பேச்சுலர்ஸா இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்க ரூம்ல ஒரு பிள்ளையாராவது வச்சிருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி கியூட் கணேஷா வாங்கி நீங்க வீட்ல உங்களுடைய ரூம்ல வச்சுக்கலாம். அதே மாதிரி இவர் வந்து ரொம்ப கியூட். இவருக்கு துதிக்கை வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அது பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கும். ஒரு தலாணி போட்டு அந்த தலையணை மேல காலை வச்சுக்கிட்டு இருப்பாரு. அவ்வளோ அழகா இருக்கக்கூடிய இத்தனை வெரைட்டி கணேஷா கலெக்ஷன்ஸை பார்த்துட்டே வர்றோம். இன்னும் நம்ம நிறைய பார்க்கணும்னா நீங்க அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸை நேர்ல விசிட் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு முறையும் நான் சொல்றது தான். இந்த கணேஷா ரொம்ப ஸ்பெஷல். இவருடைய ட்ரெஸ்ஸிங்கை ஒரிஜினலாவே பண்ணியிருக்காங்க. அழகா வெல்வெட்ல அவங்க வந்து அந்த பார்டர்லாம் கொடுத்து செம்பருத்தி பிள்ளையாரே நல்லா தலப்பாலாம் ஒரிஜினலா வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. நகைகள்லாம் ஒரிஜினலா போட்டு கை வளையல்ல இருந்து எல்லாமே அப்படி போட்டு அழகா பண்ணியிருக்கிற கணேஷா பார்க்குறீங்க. ட்ரெடிஷ்னலான கணேஷா கொடையோட அழகா ராஜ கணபதியா உட்கார்ந்துருக்கிறதுலயே ஒயிட் ஃபினிஷு மல்டி கலர் இப்படிலாம் பார்க்குறோம். இவரு ரொம்ப அழகா இருக்காரு பாருங்க. யானையோடைய முகத்துக்குள்ள அவர் ஐக்கியமான மாதிரி இருக்காரு. ஃபுல்லா 2 கண்கள், யானையோட 2 கண்கள் மட்டும் 2 பக்கம் தெரிகிறத நம்ம பார்க்குறோம். அதை தாண்டி உள்ள நம்மளுடைய பார்வை ஃபுல்லா இந்த கணேஷா மேல போறத நம்ம பார்க்குறோம். அந்த துதிக்கையில நிக்கிறாரு. அந்த துதிக்கை ஃபுல்லா அழகா அலங்காரம் பண்ணியிருக்காங்க. யானைக்கே வந்து தலையில நிறைய அலங்காரங்கள் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒர்க் வந்து இதுல பார்த்துருக்காங்க. ரொம்ப நுட்பமா இருக்கக்கூடிய கணேஷா பார்க்குறீங்க. இந்த கணேஷால என்ன ஸ்பெஷல்? நீங்க ஒரு நிமிஷம் நல்லா உறுத்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் காட்டிட்டு வந்த கணேஷால பொதுவா இடம்புரி தான் அவருடைய துதிக்கை இருக்கும். ஆனா இவருக்கு வலம்புரி இருக்கு. வலம்புரி விநாயகர் ரொம்ப விசேஷமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப லைட் வெயிட்டா நான் ஒத்த கையால தூக்குறேன் பாருங்க. ரொம்ப லைட் வெயிட் கலெக்ஷன் இதெல்லாம். ஸோ நீங்க ஈஸியா அப்ராடுக்கு கேரி பண்ணணும். நீங்க அப்ராட்ல நீங்க பிள்ளையார கொண்டு போய் வச்சு உங்களுடைய வியாபார ஸ்தலங்கள்ல வைக்கணும் அப்படின்லாம் விருப்பப்பட்டீங்கன்னா அழகா லைட் வெயிட் கலெக்ஷனை நீங்க வாங்கிக்க முடியும். சூப்பரா நெத்தி பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அழகா இருக்கக்கூடிய வலம்புரி விநாயகர் தான் நம்ம பார்க்குறோம். சூப்பரான ஒரு ஸ்டைலிஷான கணேஷாவுடைய ஃபேஸ் மட்டும் இருக்கிறது தான் நீங்க பார்க்குறீங்க. யானை மட்டும் இருக்கிறது பார்க்குறீங்க. இவர் பாருங்க தவழக்கூடிய கணபதி தான். ஆனா என்னமோ 2 கண்ணத்துலயும் கை வச்சுக்கிட்டு அழகா கியூட்டா உட்கார்ந்துருக்கிற கணபதி பார்க்குறீங்க. அடுத்து நீங்க பார்க்கறது ட்ரெடிஷ்னல் கணபதி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இன்னொருத்தர் பாருங்க மத்தளத்துல உட்கார்ந்துருக்காரு. அழகா அந்த மத்தளத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு. சூப்பரா இருக்கு. அடுத்து பார்க்கறதும் நெத்தியில அந்த தலை மேல ஒரு உச்சியில ஒரு பூ வச்சுட்டு அழகா காதுகள் வந்து நல்ல ஆப்பிரிக்கன் யானை மாதிரியான டைப்ல இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ட்ரெடிஷ்னல் கணபதி இந்த மத்தளத்திலேயே டைப்பா அதுல கலர் டோன் மாறுறதும் சைஸ் மாறுறதும் மத்தளத்தினுடைய ஷேப் மாறுறது அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். அடுத்து ட்ரெடிஷ்னலான கணபதி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். வரிசையா கமல கணபதியும் தாமரை பூ மேல இருக்கிறது. அப்புறம் பார்க்கறது எல்லாம் ஐவரி ஃபினிஷ்லையும் ஸ்கின் டோன்லையும் இருக்கிற மார்பிள் ஃபினிஷ்ல இருக்கிற கணேஷா கலெக்ஷன்ஸ் அப்படி நம்ம வரிசையா பார்க்குறோம். இந்த செம்பருத்திக்குள்ள பூக்குள்ள அவர் வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கிற பிள்ளையார் வந்து ரொம்பவே அழகா இருக்கும் நமக்கு பார்க்க. அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வரிசையா நீங்க பார்க்கறது எல்லாமே ஒன்னோடு ஒன்று சம்பந்தம் கொஞ்சம் தான் இருக்கும். அதாவது எல்லாம் பிள்ளையாருங்கிற சம்பந்தம் மட்டும்தான். மற்றபடி அத்தனை வித்தியாசமா இருக்கக்கூடிய கணேஷாஸ்லாம் நம்ம பார்க்குறோம். அதுல கியூட்டான கணேஷ், பால் கணேஷ் பார்க்குறீங்க. எப்படி வந்து கையில கதையை வச்சுக்கிட்டு ஸ்டைலா ஒரு ஓரப்பார்வை பார்க்கக்கூடியவரா இருக்காரு. இவர் வந்து ராம்லல்லா மாதிரி கையில வில்லு அம்போட இருக்கக்கூடிய குட்டி ராம்லல்லாவா அப்படி ஒரு கணேஷா இருக்காரு இவரு.
அடுத்து நீங்க நிறைய கணேஷா ட்ரெடிஷ்னலான கணேஷாஸ் பார்க்குறீங்க. இங்க இவர் அவசரமா கிளம்பி போறாரு. அவர் வந்து ஃப்ளைட்ட பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவசரமா கிளம்பி போறாரு. அந்த ட்ராலி நகர மாட்டேங்குது. மூஞ்சூர் வந்து அதை புஷ் பண்ற மாதிரி அழகான காட்சி தான் நீங்க பார்க்குறீங்க. எவ்வளோ அருமையான ஒரு கணேஷா. இவர் வந்து பிராஸ்ல இருக்காரு. ஸோ பிராஸ்லயுமே இவங்கள்ட்ட கணேஷா கலெக்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சங்கு, அந்த வடிவத்தையே விநாயக பெருமானா காட்டி வெற்றிலை பாக்கு, தேங்காய், வாழைப்பழம்னு இருக்கிற மாதிரியான கணேஷா தான் நீங்க பார்க்குறீங்க. வரிசையா இன்னும் கியூட் கணேஷாஸ் பார்க்குறீங்க. உம்முன்னு கம்முன்னு ஜம்முன்னு எப்படி இருக்காங்க பாருங்க. இவங்கள அழகா இங்க கியூட்டா பார்க்குறீங்க. அடுத்து வரிசையா ட்ரெடிஷ்னல் கணேஷா தான் சின்ன சைஸ்ல, உங்களுக்கு 2 இன்ச்சஸ் தான் வேணும், 3 இன்ச்சஸ் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இவர் பட்டம் விட்டு ரொம்ப ஜாலியா வெக்கேஷனை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கணேஷா. மூஞ்சூர் தான் அந்த மாஞ்சா பிடிக்கக்கூடியதா இருக்குது. ரொம்ப கியூட்டா இருக்கு பாருங்க. அடுத்து பார்க்கறது எல்லாமும் வாத்தியங்கள் இசை தவழக்கூடிய கணேஷா. அவரு ரொம்ப சூப்பரா இருக்காரு பாருங்க. குழந்தைங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்மளுடைய ஷோகேஸ்ல அழகழகான பொம்மைகள் இருக்கணும். அது கணேஷாவா இருந்தா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மேல வாத்தியங்கள் இசைக்கக்கூடியது பார்க்குறோம். அடுத்து இவரை பாருங்க. இந்த மாதிரி ஸ்கூட்டர் எனக்குமே போகணும்னு ஆசைலாம் இருக்கும். விஜய் சேதுபதி ஒரு படத்துல நயன்தாரா பக்கத்துல உட்காந்துருப்பாங்க அழகா. அந்த மாதிரி அந்த சாங் எல்லாருக்குமே பிடிச்ச சாங்கு. இப்போ நம்ம அந்த சாங்கை பத்தி பேசல. இவர் வந்து பாருங்க சூப்பரா வந்து அந்த குர்தா போட்டுக்கிட்டு அழகா பேண்ட் போட்டுட்டு ஷூ எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஸ்கூட்டர்ல போறாரு. பக்கத்துல இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்ல மூஞ்சூர் அழகா ஹேட் எல்லாம் வச்சுக்கிட்டு நெக்டை எல்லாம் போட்டிருக்கிறதெல்லாம் பாக்குறீங்க. ரொம்ப கியூட்டா இருக்காரு. அதுக்கப்புறம் பார்க்குற கணேஷா எல்லாமும் கியூட் கணேஷா தான். யாரை நம்ம கியூட் இல்லைன்னு சொல்ல முடியும்? குட்டி குட்டியா அழகா இன்னோவேட்டிவா கிரியேட்டிவா பண்ணியிருக்கிற அத்தனை கணேஷாஸ் பார்க்குறோம். அதுலேயும் ரேடியம் ஃபினிஷ்ல இருக்கிறதும் வித்தியாசமான ஒரு வாத்திய செட்டு. அப்படி நம்ம பார்க்கறது எல்லாமே இந்த நந்தியம்பெருமான் மேல அழகா ஓடி விளையாடுற மாதிரி ஏறி ஏறி குதிச்சு விளையாடுற கணேஷா பெருசு பார்த்தோம். இப்ப சின்னதும் பார்க்குறோம். இப்ப நீங்க பார்க்கறது எல்லாமே உட்டன் ஃபினிஷ். எனக்கு ஒரு அலாதி பிரியம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு உட்டன் ஃபினிஷ்ல இருக்கிற கணேஷான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இப்போ அழகான சாய்ஸஸ் உங்களுக்கு நான் காட்டிட்டு இருக்கேன். இதுலேயே நர்த்தன கணபதி மாரி வேணும்னாலும் சரி, எப்படி ட்ரெடிஷ்னலா வேணும், இல்லை சிப்பிக்குள்ள இருந்து அவர் படுத்துட்டு இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னாலும் எல்லா டைப்லையும் கிடைக்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த கணேஷா ஏற்கனவே நம்ம பார்த்த அலங்கார கணேஷா தான். அந்த அலங்காரமே எப்படி வேற கலர்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்காரு. ராஜ கணபதி ஊஞ்சல்ல அழகா ஜம்முன்னு வச்சிருக்காங்க. இந்த ஜூலால நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு ஜூலா பயன்படுத்தி இருப்போம். அதுலயே நம்ம பிள்ளையாரையும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத ஒண்ணு வச்சு காட்டியிருக்காங்க. மாடு கன்றோடு இருக்கக்கூடிய கணேஷாவை நம்ம பக்கத்துலயும் வச்சு அழகா வழிபாடும் பண்ணலாம். கொடையை எடுத்துக்கிட்டு வரக்கூடிய வால் ஹேங்கிங் இந்த மாதிரியான ஸ்டீல்ல கிடைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த கணேஷா பாருங்க, ஒரு மரத்துல அப்படியே துதிக்கையோட அவரோட முகம் மட்டும் இருக்கு, கையை கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த துதிக்கையில அந்த கொழுக்கட்டை வர்றதும் இன்செப்பரபிள்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, கணேஷாவோட மூஞ்சூரை வந்து நம்ம பிரிக்கவே முடியாது. அதனால மூஞ்சூர் எப்போதும் வர்ற மாதிரியே அழகா பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிரியேட்டிவா பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கணேஷா தான் பார்க்குறீங்க. இந்த வீடியோ ஷூட் பண்ற அன்னைக்கு ஆகஸ்ட் 15 நம்முடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் பாதுகாப்பான ஒரு இந்தியாவில் நம்ம இருக்கோம். அந்த மாதிரி கணேஷா ஒரு சோல்ஜரா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான காட்சி தான் நீங்க பாக்குறீங்க. அடுத்து லாயர் மாதிரி எல்லா ப்ரொஃபஷன்லயும் அவர் இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி அழகா வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு லாயரா. அடுத்து நீங்க பாக்குறது எல்லாம் ஏற்கனவே பார்த்ததோட மினியேச்சர் வெர்ஷனா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம். அது ட்ரெடிஷ்னலா வேணும்னாலும் உங்களுக்கு கிடைக்கும், இல்லை எனக்கு மாடர்னான கணேஷா வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கும் கிடைக்கும். சூப்பரா இன்னொருத்தர் டாக்டர் கணேஷ் பார்க்குறோம். லாயர் பார்த்தோம், சோல்ஜர் பார்த்தோம், இப்போ டாக்டர் கணேஷ். மூஞ்சூருக்கு ஏதோ ஒரு சிக்னஸ், அதனால அதை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஸ்டெத்தஸ்கோப் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பரா இருக்கக்கூடிய அத்தனை கணேஷா கலெக்ஷன்ஸையும் என்ஜாய் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கணேஷா சங்கீத கச்சேரி எல்லாம் பண்ணல, இவர் வந்து மத்தளம் வாசிக்கிறாரு. அவங்க அப்பா தான் டான்ஸ் பண்ண போறாரு. ஆடலரசன் நடராச பெருமானுக்கு முன்னாடி
இந்த கச்சேரியை வைக்கலாம். அதுல பாருங்களேன், அந்த மூஞ்சூருடைய முகபாவத்தை அப்படியே பாடும்போது அப்படியே ஒரு காதை பொத்திக்கிட்டு அந்த ஆலாப்பு பாடுறது அவ்வளோ அழகா இருக்கு. சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு. ஒவ்வொரு நாளுமே எக்ஸசைஸ் பண்ணணுன்றது நிறைய பேர் பரிந்துரை பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணாது இருக்கிறவங்கெல்லாம் இந்த கணேஷாவை பார்த்து நம்ம கத்துக்கணும். அவருடைய தொந்தியை கரைக்கிறதுக்குன்னே அவர் வந்து சூப்பரா ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. டெரகோட்டால செய்யப்பட்டது எவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க. ஒன்னொன்னுமே அந்த பொசிஷனை கரெக்டா காட்டுற மாதிரி பொம்மைகள் இதுல வர்றதை நம்ம பாக்குறோம். அழகா நீங்க நவராத்திரியில ஒரு தீமா கூட கணேஷா சூரிய நமஸ்காரம் அப்படின்னு ஒரு செட்டா நீங்க வைக்கலாம். வண்டியில கயிறு கட்டி இழுத்துட்டு போறாரு கணேஷா, அவ்வளோ அருமையா இருக்கு. அப்படி ஒரு சூப்பர் சூப்பர் கணேஷா வந்து நம்ம டெரகோட்டா ஐட்டம்ஸா பாக்குறோம். சறுக்கு மரம் விளையாடக்கூடியவர், மகாவிஷ்ணு மாதிரி, அதாவது பெருமாள் மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளையார், முரத்துல பிள்ளையார், அப்புறம் ஸ்விம்மிங் அந்த பாத் டப்ல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி பிள்ளையார், போட்ல வரக்கூடியவர், படிச்சுட்டு இருக்கார் ரொம்ப மும்முரமா, வாத்தியங்கள் இசைக்கக்கூடியவர் அப்படின்னு விசிராந்தையா நல்லா அழகா படுத்துட்டு இருக்கிறாரு. ஆலிலையில பிள்ளையார், இந்த மாதிரி வால் ஹேங்கிங்ஸ் நிறைய நம்ம பார்க்குறோம். கீ செயின் மாதிரி அழகா நீங்க கிஃப்டிங் பர்பஸுக்கு நீங்க அழகா கொடுக்கலாம். ஈஸியா சின்னதா நம்ம ஹேண்டியா வச்சு யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் வீட்டில் கொஞ்சம் கலெக்ஷன் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா வீட்டுக்கு வர்றவங்களுக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கணேஷா கலெக்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்குற டெரகோட்டா கலெக்ஷன்ஸ். வீணையில இருக்கக்கூடிய கணேஷா நீங்க பாக்குறீங்க, ரொம்ப கியூட்டா இருக்காரு, வீணை வாசிச்சிட்டு இருக்காரு, ஏறி உட்கார்ந்தே வாசிக்கிறாருன்னா பாத்துக்கோங்க. இப்போ சக்தி பாருங்க, அவங்க தவழக்கூடிய கணேஷா வச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி கிருஷ்ணா கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது இவங்க தவழக்கூடிய கிருஷ்ணரை கையில வச்சுட்டு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கணேஷாவை கொண்டாடுறதுக்கான அவருடைய சீசன் வந்தாச்சு. சோ அதனால சூப்பரா பண்ணிட்டு எவ்வளவு கலெக்ஷன்ல மெனக்கடல் சக்தி, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் வந்து நல்ல வியூவர்ஸ், நல்ல என்ன சொல்றதுன்னா கலையை ரசிக்கக்கூடிய கூட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல நம்ம எல்லாருமே ஐக்கியமா இருக்கோம் அப்படின்றதுனால எல்லா இடத்துல இருந்துமே நாங்க கலெக்ஷன் பண்ணிட்டே இருக்கோம். எஸ்பெஷலி நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு விருப்பப்பட்டது, உங்களோட வியூவர்ஸ் சான்ஸே இல்லை. நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க, நிறைய பேர் நேர்ல வந்து கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணி சொன்னீங்க. அது ரொம்ப அவங்க விருப்பப்பட்டு ரசிச்சு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, வீடியோஸ் பார்த்தாவே எங்களுக்கு வந்து டைரக்டா வரணும்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நேர்ல வந்து பார்த்துட்டு நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தாங்க, நிறைய வந்து விஷயம் பண்ணிட்டு போனாங்க. இவ்வளோ கலெக்ஷன்ஸ் ஒரு இடத்துல நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கிருஷ்ணருக்கெல்லாம் அலாதியான கஸ்டமர்ஸ், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒவ்வொரு நாள் நைட்டு கடையை மூடும் பொழுதும் இன்னைக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா நம்ம வீட்டுக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருந்துச்சு மேம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து வியூவர்ஸ்க்கு நல்ல ஒரு ஆதரவு. நீங்க கொடுக்குற இந்த ஆதரவு வந்து அலங்கார்ஸ்க்குன்னு நீங்க கண்டிப்பா நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஆதரவு வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிசன்ஸ்க்குமே வியூஸ் பார்த்துட்டு நீங்க நேர்ல வந்து அதுக்கு கொடுக்கக்கூடிய வாங்குறீங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நீங்க ஒவ்வொருத்தரும் கொடுக்கக்கூடிய அந்த ஆதரவு அப்படிங்கிறது எங்களை மாதிரி ஆர்டிசன்ஸ்க்கு இது ஒரு பூஸ்டப் மாதிரி. ஸோ எவ்ரி இயர் இந்த மாதிரி நாங்க உழைக்கணும்னு எங்களுக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி மேக் பண்ற அந்த ஆர்டிசன்ஸ்க்குமே கண்டிப்பா நம்ம அடுத்தடுத்து நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுக்கணும், நல்ல நல்ல உயிரோட்டம் உள்ள சிலைகளை மக்கள் கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு ஆர்டிசன்ஸ்க்கு ஒரு உந்துதலா தான் உங்களோட எல்லாருடைய வியூஸுமே எங்களுக்கு இருக்கு. சோ எனக்கு வந்து ரொம்ப பர்சனலா உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். எனக்குமே கேட்க ரொம்ப ஆனந்தமா இருக்கு. நம்ம வியூவர்ஸ பத்தி நான் சொல்றதை விட என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் என்னைக்குமே வந்து கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு எல்லா வீடியோஸ்க்கும் ஆதரவு கொடுத்து எல்லா வீடியோஸையும் ரொம்ப ரசிச்சு பார்த்து நம்ம, எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனல்ல ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ன்றது ஆல்மோஸ்ட் இல்ல. முன்னாடியாவது நான் வளவலன்னு பேசுறேன்னு இருந்தது, இப்போ வந்து அதை கூட நிறுத்திட்டீங்க. சரி என்னவோ இந்த அம்மா பேசிட்டு போட்டு விட்டுட்டீங்களா என்னன்னு தெரியல. நான் ரசிச்சு பேசுறத என்னோட மனசுல இருந்து என்னுடைய கண் பார்வை வழியா நீங்களும் ரசிச்சு அதை வந்து நேர்ல வந்து பார்க்கணும்னு நான் ரொம்ப அன்போட கேட்டுக்கிட்டேன். நிறைய பேர் நேர்ல விசிட் பண்ணி இந்த கிருஷ்ணா கலெக்ஷன்ஸை பார்த்துருக்கீங்கன்றதுக்காக நான் பர்சனலா தேங்க் பண்ணிக்கிறேன். சக்தியும் மனமு வந்து பாராட்டினாங்க. சக்தியோட ஹஸ்பண்ட் தம்பி ரொம்ப, நான் எப்போதுமே சொல்லுவேன் இல்லையா, வாசினி பாப்பா கல்யாணத்துல ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணவர்.
அவருமே வந்து உங்க வியூவர்ஸ் எல்லாம் நல்ல தரமானவங்களா இருக்காங்க, குவாலிட்டி வியூவர்ஸ். எனக்கே அது நிறைய நேரங்கள்ல நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். நான் அறிந்து அறியாம செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் அழகா சுட்டி காட்டி எனக்கு அந்த தெய்வத்தை பத்தி தெரிய வைக்கிறதுல பெரும் பங்கு உங்களுடைய பங்கு. நீங்க சொல்றதுனாலதான் நான் ரொம்ப கேர்ஃபுல்லா நான் ஒரு வீடியோவும் கொடுக்கணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி ஒரு தெய்வத்தை பத்தி எனக்கு தெரியாத அறியாத தகவல்களை எல்லாம் நீங்க நிறைய சொல்லுவீங்க. அதே மாதிரி இடத்துலதான் நான் சக்தியை எப்போதுமே பார்ப்பேன். எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வச்சது சக்தி. பல தெய்வ சொரூபங்களை பத்தி தெரிஞ்சது. இப்ப கூட இந்த வீடியோவுடைய தொடக்கத்துல ஆரம்பத்துல நம்ம வந்து சுபஸ்ரீ கண்திருஷ்டி கணபதினு சொன்னோம். எனக்கு கண்திருஷ்டி கணபதின்னு மட்டும்தான் தெரியும். ஆனா சுபஸ்ரீன்னு அவருக்கு ஒரு பேரோட தான் அவர் சொல்லணும் அப்படின்னு அழகா அந்த விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. நல்லா வந்து அந்த ஒரு ஆன்மீக புரிதலோட தெளிவோட இருக்கிறவங்க ஒரு ஷோரூம் நடத்துறதுனால அங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வாங்கும்போது நமக்கு தெரியாத விஷயங்களை அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்போதுமே அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வரும்போது இவ்வளோ பார்க்கும்போது கண்ணு நிறையும். அதே மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னைக்கு வீடியோலையுமே எனக்கு இருந்தது. இந்த ஒரு 1.5 மணி நேரம் இந்த வீடியோ ஷூட்டுக்காக நான் இருந்த இந்த நேரம் வந்து ஃபுல்லா கணபதி மயமா இருக்கக்கூடியதை பார்த்து ரசிச்சேன். பிள்ளையார் வீடுன்னு அழைக்கப்படக்கூடிய நம்ம வீடு நிர்விக்னலட்சுமி இல்லத்துல நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தாலுமே இங்க நான் எல்லாத்தையும் வாங்கணும் அப்படிதான் இருக்கு. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இவங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. நானுமே என்னுடைய ஷாப்பிங்கை பண்ண போறேன். நீங்களும் வந்து நேர்ல வந்து எக்ஸிபிஷனை பார்த்து உங்களுடைய கணபதியை கையில தூக்கிட்டு போய் வச்சு அழகா ஆராதனை பண்ணணும்னு அன்போட கேட்டுக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் மென்மேலும் வளர்ந்து கொடுத்து நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்து பல ஆர்டிசன்ஸ்க்கு அவங்க உதவுற மாதிரி கஸ்டமர்ஸ்க்கும் அழகா வந்து இதை டிஸ்பிளேல வச்சு காட்டி அருமையான ஒரு பங்களிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. வியாபாரத்தை தாண்டின அவங்களுடைய நோக்கம் அழகா நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நான் மனதார வாழ்த்துறேன். அன்னை மீனாட்சியை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கணபதி பப்பா மோரியா. நன்றி. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.